सिद्धिविनायक मूर्ति की जय, सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये, हर हर महादेव। नाडुडे शिवने पोट्री, नाटवर्कुम इறைவா पोट्री। आदिपरा शक्ति माता की जय। கோவிலுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை கோவிலுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அஞ்சு ஆடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே 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 நமசிவாயவே 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 ஞானமும் கல்வியும் நமசிவாயவே ஞானமும் கல்வியும் நமசிவாயவே ஞானமும் கல்வியும் நமசிவாயவே நமசிவாயவே நானவிந்தே துமே நமசிவாயவே நன்னெறி காட்டுமே தென்னாடுடைய சிவனே போற்றி சர்வம் சக்திமயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இன்றைய தினத்திலே இந்த சிவசக்தி ஆன்மீக சபையில நம்ம எல்லாம் கூடியிருக்கோம். சர்வம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லாமே சக்தியினுடைய ஸ்வரூபம் தான். சர்வம் சக்தியினுடைய ஸ்வரூபம், சக்திமயம். சக்தி இல்லாத இடம் எங்க இருக்கிறது? எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படின்னா இருக்கு. ஒரு இடம் விடாமல் நீக்கமர நிறைந்து இருக்காள் இந்த பரமேஸ்வரி ஜெகன்மாதா. அவளுக்கு
எண்ணற்ற நாமங்கள், எண்ணற்ற ரூபங்கள், எண்ணற்ற குணங்கள், எண்ணற்ற மகிமைகள் எல்லாம் சொல்றது புராணங்கள்லாம் சொல்றது அம்பாளோட மகிமையும். சக்தி அப்படின்னாலே இந்த சிவசக்தியில சக்தி இல்லைன்னா ஒண்ணும் இல்லையே. சிவம் அப்படிங்கிறது ஒரு ஜடப்பொருள், ஜடப்பொருளை இயக்கக்கூடியதுதான் சக்தி. அவள்தான் பரதேவதை, பராசக்தியா இருக்கா அப்படின்னா. அம்பாள் எப்படி நமக்கு எல்லாம் கிருப பண்றான்னா, நம்ம கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம், நீனா சக்தினாலதான முடியுது. ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம், பவர் அப்படிங்கிறோம், எல்லாம் எதனால முடியுதுன்னா நகர்றதுனாலே ஒரு சக்தி இருந்தா தானே நகர முடியும். அதுக்கே அந்த சக்திங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்துறோமே, நம்மளுடைய தினப்படி நம்ம பேசுறச்சே சக்தின்னு அதை பயன்படுத்துறோமே. அதனாலதான் பாரதியாரும் பாடுறார், சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடுவோ, சிவ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடுவோம், சக்தி 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 என்று பாடுவோம், சக்தி சக்திங்கிறார். அப்படி பாரதியார் சொல்றார், சக்தி சக்தி சக்தின்னு பாடுவோம் தான். அப்படி சக்தியை நமக்கு கொடுக்குறாளோ, அதனால அவளுக்கு சக்தின்னு நாமம். ரொம்ப அழகான ஒரு நாமம். எல்லா இடத்துலயும் சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே இந்த லோகத்துல. உடம்பு முடியாதவா கூட சொல்றா எனக்கு சக்தியே இல்லை அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு தினப்படி அந்த வார்த்தையை நம்ம குழங்கிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கிறது. இது ஜெகன்மாதாவை குறிக்கிறது இந்த வார்த்தை சக்தி அப்படின்னு. லலிதா அப்படின்னு நாமமா அம்பாளுக்கு. யார் லலிதா லாவண்ய சகிதா சா லலிதான்னு. யாருக்கு லாவண்யம் இருக்கிறதோ அவளுக்கு லலிதான்னு நாமம் அப்படின்னா. லலிதா சஹஸ்ரநாமம் நீங்க எல்லாம் கத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் கத்து கொடுக்கறான்னு கூட சொல்லியிருந்தா அன்னைக்கு. அழகானது லலிதா சஹஸ்ரநாமம். இதுல சொல்லப்படுறதுதான் எல்லா இடங்களையும் அம்பாளுடைய சாட்சாத்காரம் இருக்கிறது. அவள் இல்லாத இடமே கிடையாது இந்த லோகத்தை. அணுவுக்குள்ள அணுவா இருக்கா ஜெகன்மாதா அப்படின்னு தானே சொல்றது. இப்படி லலிதா அப்படின்னு அம்பாளுக்கு நாமமா. லலிதம்னாலே அழகுன்னு அர்த்தம், சௌந்தர்யம்னு அர்த்தம், லாவண்யம்னு அர்த்தம். சௌந்தர்யத்துக்கும் லாவண்யத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லாவண்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அம்பாளோட கண்ணு அழகா இருக்கிறது. இதனாலேயே அம்பாளுக்கு 3 நாமங்கள். கண்ணு வச்சுட்டே தாயாருக்கு 3 நாமம். 3 ஊர்கள்ல அப்படி காட்சி தரான் அம்பாள். மதுரா நிலையத்துல மீனாட்சின்னு நாமம் அம்பாளுக்கு, காஞ்சி நிலையத்துல காமாட்சின்னு நாமம் அம்பாளுக்கு, காசிபுரத்துல விஷாலாட்சின்னு நாமம். இந்த 3மே அம்பாளுடைய கண்ணுடைய சிறப்பு. மதுரா நிலையே மீனாட்சி மதுரித பதமே மீனாட்சி, மதுரா நிலையே மீனாட்சி மதுரித பதமே மீனாட்சி, கோலக்கிளியே தோ மீனாட்சி கோலக்கிளியே தோ மீனாட்சி, அம்மா கோவில் ரூபா மீனாட்சி மதுரா நிலையே மீனாட்சி மதுரித பதமே மீனாட்சி, மதுரித பதமே மீனாட்சி. அம்மாளோட கண் மீன் மாதிரி இருக்குன்னு சொல்றா. மதுரை தூங்கா நகரம்னு சொல்லுவோமே. ஏன் அப்படின்னா அம்பாள் என்ன பண்றாளா, மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, ஆத்துல தொட்டியில வாங்கி விட்டோம் அப்படின்னா மீன் தூங்கவே தூங்காது. 24 மணி நேரமும் மீன் கண்ணை முழிச்சுட்டே தான் இருக்கும், தூக்கவே தூங்காது. ஏன் அப்படின்னா நமக்கு ரப்ப இருக்கணும் கண்ணை மூடுறதுக்கு, அது மாதிரி மீனுக்கு கிடையாது. இந்த ரப்ப கிடையாது விழிக்கு மேல. அதனால என்ன பண்ணுவான்னா எப்பவும் மீன் கண்ணை திறந்து எப்படி இருக்கிறதோ அது போல தாயார் மீனாட்சி கண்ணையே மூட மாட்டாளாம். கண்ணை திறந்துட்டு தன்னோட பக்தர்கள் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பாளாம். மக்கள் தூங்காம இருக்கிறதுனால அது தூங்கா நகரம் இல்ல, தாயார் மீனாட்சி தூங்காம இருக்கிறதுனால அது தூங்கா நகரம். அவள் தூங்காம அத்தனை பேரையும்
ரட்சிச்சிருக்காளா, 24 மணி நேரமும் முழிச்சுட்டு இருக்காளா நமக்காக. அதனால அவளுக்கு மீனாட்சி அப்படின்னு நாம். ஆச்சா, அடுத்தது காமாட்சி. இவள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவள். அழகா மூக்க கவி அப்படின்னு ஒருத்தர். அவர் மூக்கன்னா பேச முடியாதவா, ஊமைன்னு. அவர் ஊமை. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் காஞ்சிபுரத்துல ஆதிசங்கர் பகவத்பாதாள் ஸ்தாபனம் பண்ணின சர்வஜ்ஞ பீட்டத்துல ஒரு ஆச்சாரியரா இருக்கார். காஞ்சி பெரிவா பார்த்தா அந்த பீட்டத்துக்கு சர்வஜ்ஞ பீட்டம் அப்படின்னு காஞ்சி காமகோடி பீட்டம். அதுல இவர் ஒரு ஆச்சாரியரா இருந்திருக்கார். எப்படின்னு அவருடைய கதையை சொல்றா. காளிதாசன் இருக்கார் பார்த்தா, அவரோட அடுத்த ஜென்மம் தான் மூக்க கவியா. காளிதாசனுக்கு இன்னொரு ஜென்மமா. பேர்பட்ட மகாத்மா பகவத் பக்தர், அவருக்கு இன்னொரு ஜென்மத்தை கொடுத்தாளாம் காளி. இதுக்கு ஒரு கதை. போஜராஜன் ஒரு ராஜன் இருக்கான். அவன் பெரிய காளி பக்தனாம். விக்ரமாதித்த மகாசக்கரவர்த்தியினுடைய சரித்திரத்தை கேட்டு அவரை தன்னுடைய முன்னோரா கொண்டு அவரை வழிபட்டு காளியினுடைய அனுகிரகத்தினால போஜராஜாங்கிறவன் உஜ்ஜயினி பட்டினத்துல தன்னுடைய ஆட்சியை பண்ணிட்டு இருக்கானாம். மகாகாளி அப்படின்னு நாமம் அம்பாளுக்கு அந்த இடத்துல. மகாகாளேஸ்வரர்னு ஜோதிர்லிங்கம். தாயாருடைய நாமம் மகாகாளி. அந்த காளியை உபாசனை பண்ணிட்டு இருக்கானாம் போஜராஜன். அவனோட பீடத்துல நிறைய கவிகள், மகா கவிகள்லாம் வர சொல்லி நிறைய கவிதை போட்டி எல்லாம் வைப்பாங்க சம்ஸ்கிருதத்துல. அப்படியே அந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு. இப்போ காளிதாசர் இருக்கார், பவபூதி அப்படின்னு ஒரு கவி இருக்கார், மாகன்னு ஒரு கவி இருக்கார், பாரவின்னு ஒரு கவி இருக்கார். இப்படி நிறைய கவிகள் அவரோட சம்மேளனத்துல நிறைய பேர் இருக்கார். அவெல்லாம் இருக்கச்சே சரஸ்வதி மாதாவை எல்லாரும் உபாசனை பண்றோம். வாக் தேவதையே அவதானே சரஸ்வதி. சரஸ்வதி எல்லாரும் சேர்ந்துட்டு உபாசனை பண்றோம். ஹம்சவாகினி தேவி சரஸ்வதி, ஹம்சவாகினி தேவி சரஸ்வதி, शारदे शारदे अम्बा सरस्वती, शारदे शारदे अम्बा सरस्वती, चतुर्मुख पाले अम्बा सरस्वती, चतुर्मुख पाले अम्बा सरस्वती, देवी अम्बा सरस्वती, हंसवागिनी देवी अम्बा सरस्वती, शारदे शारदे अम्बा सरस्वती, शारदे शारदे अम्बा सरस्वती, चतुर्मुख पाले अम्बा सरस्वती, चतुर्मुख पाले अम्बा सरस्वती, शंकर पूजिते अम्बा सरस्वती, शंकर पूजिते अम्बा सरस्वती, शंकर पूजिते अम्बा सरस्वती, शंकर पूजिते अम्बा सरस्वती, शृंग निवासिनी अम्बा सरस्वती, शृंग निवासिनी अम्बा सरस्वती, शृंग निवासिनी अम्बा सरस्वती, शृंग निवासिनी अम्बा सरस्वती, हंसवागिनी देवी अम्बा सरस्वती, हंसवागिनी देवी अम्बा सरस्वती, अम्बा सरस्वती, अम्बा सरस्वती, अम्बा सरस्वती. அப்படி சரஸ்வதி மாதாவை எல்லா கவிகளும் சேர்ந்துட்டு உபாசனை பண்றாளாம். சரஸ்வதி நமஸ்தேஸ்து வீணா புஸ்தகதாரிணி, हंसवाहन संयुक्ते, हंसवाहन संयुक्ते, विद्यादानं कुरुष्व मे देवी, विद्यादानं विद्यादानं कुरुष्व मे
அப்படி அன்னபக்ஷி வாகனத்தில் இருக்கக்கூடியவள், சதுர்முகனாகிய பிரம்மதேவனுக்கு பாரியையா பத்னியா இருக்கக்கூடியவள், ஆதிசங்கர பகவத்பாதாளாலே உபாசிக்கப்பட்டவள், ஸ்ருங்கேரிங்கக்கூடிய கஷேத்திரத்திலே மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே சாரதாம்பாளா என்று கிருப பண்ணக்கூடியவள். ஏற்பட்ட மாதாவை இந்த கவிகள்லாம் உபாசனம் பண்ணினோடனே என்ன ஆச்சாம், சரஸ்வதி விக்கிரகம் வச்சிருக்காள் அந்த இடத்துல. அவனோட அரண்மனையில, போஜராசாவோட அரண்மனையில இத்தனை கவிகள் ஒன்னா வந்ததை பார்த்து சரஸ்வதிக்கு அவளால சத்தியலோகத்திலே இருக்க முடியலையா. ஏன்னா பகவான் சொல்வார், பாரதியார் சொல்வார், கொள்ளை இன்பம் புலவு கவிதை கூறும் நாவலர் இருக்கிற இடத்திலே சரஸ்வதியானவள் அவளுடைய உள்ளத்திலையும் அவளுடைய நாட்களையும் நிறைய கவிஞர்கள் சேரக்கூடிய ஒரு இடத்திலையும் சரஸ்வதி பிரத்யட்சமா வருவாளாம். அதனால இத்தனை கவிகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாலாம் சரஸ்வதி, இப்படியே படத்துல இருந்து பார்வதி பரமேஸ்வரா இருந்தா எப்படி இருக்கும் சோரா, பிரத்யட்சமா இங்க இருக்கா, அது வேற விஷயம். ஆனா அப்படியே பிரத்யட்சமா வந்துட்டாளா சரஸ்வதி, அப்படியே விக்கிரகத்துல இருந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறா, என்னடா அது சரஸ்வதி வந்துட்டாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல பார்க்கச்சே சரஸ்வதி மாதாவானவள் ரொம்ப ஒரு சந்தோஷத்துல அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றாளாம் ஜெகன் மாதா. அப்போ புலவர்கள்லாம் முன்னாடி வந்து நிக்கிறாளாம். காளிதாசர் கேட்கிறார், மாதா எங்கள்ல யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறார். காளிதாசன் சிறந்தவனா, பவபூதி சிறந்தவனா, பாரதி சிறந்தவனா, மாக்கன் சிறந்தவனா, யார் சிறந்தவர்? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சம்ஸ்கிருத கவிகள்ல ரொம்ப 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 சிறந்தவர் காளிதாசன் எல்லாத்துக்கும் தெரியும். சரஸ்வதி கிட்ட காளிதாசன் இந்த கேள்வி கேட்கிறார். அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றார் அப்படின்னா, என்னதான் சரஸ்வதி சொல்ல போறா, எல்லாரும் என்ன பாராட்ட போறா அப்படிங்கிற கர்வம் வந்துட்டான் காளிதாசன். ஏன்னா அம்பாளோட கிருபையினாலதான் இவர் வந்திருக்கார். என்னத்தான் சரஸ்வதி மாதா சொல்ல போறாங்கிற ஒரு கர்வத்திலே இப்படி கேட்கிறார். தாயே எங்கள்ல யார் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னா, அம்பாள் என்ன பண்ணி விட்டாளாம், எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து பவபூதி தான் உங்கள சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாள். இத கேட்ட உடனே காளிதாசனுக்கு பொறுக்க முடியலை. என்ன சொல்லாம எப்படி சரஸ்வதி இன்னொருத்தர சொல்லலாம்? அவள் தெய்வம், அவள் ஜெகன்மாதாங்கிறதையும் மறந்து அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில காளிதாசன் ஆணவத்தினாலையும் கோபத்தினாலையும் எழுந்து என்னடி சொன்னேன்னு கேட்டுட்டாராம் ஜெகன்மாதாவை. ஏக வசனத்துல ஜெகன்மாதாவை பார்த்து அப்படி பேசிட்டான். என்னடி சொன்ன, நான் சிறந்த கவிஞன் இல்லையா அப்படின்னு காளிதாசன். அடுத்த க்ஷணம் சரஸ்வதி மாதாவுக்கு சிரிப்பு வந்துருக்கு. என்ன பார்த்து என் பக்தர் எப்படி சொல்றானே அப்படின்னு சிரிச்சாளாம் சரஸ்வதி மாதா. உடனே சரஸ்வதி அதுக்கு பதில் சொன்னானா, நானே நீ, நீயே நான் அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள சிறந்தவர் பவபூதியா இருக்கலாம், சாக்ஷாத் சரஸ்வதியோட சொரூபண்டா நீ. நானே நீ, நீயே நான் சொல்லிட்டு சரஸ்வதி தேவி இன்னொன்னு சொன்னாலா, காளிதாசா உனக்கு கர்வம் வந்துருக்கு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். ஆனா இந்த கர்வத்துக்கு நீ பண்ணின பாவத்துக்கு தெய்வத்தை இப்படி ஏக வசனத்தை பேசியிருக்கியே, நோக்கு ஒரு தண்டனைன்னு காணாம் சரஸ்வதி மாதா. என்னன்னா, நீ மறுபடியும் இந்த லோகத்துல ஜனனம் பண்ணுவே, உனக்கு இன்னொரு ஜென்மா உண்டுன்னுட்டா சரஸ்வதி. அந்த ஜென்மால நீ என்னவானா ஊமையா பிறக்க போறேன்னு சொல்லிட்டா. எந்த வாயால ஜெகன்மாதாவை ஏக வசனத்துல பேசினியோ அந்த வாய் உனக்கு செயல்படாம போகட்டும்னுட்டா ஜெகன்மாதா. இந்த காஞ்சிபுரத்துல வந்து ஊமையா பிறந்துட்டா காளிதாசன். அடுத்த ஜென்மா அப்படி பிறந்து ரொம்ப வேதனைப்படுறார். பிறவியில இருந்தே ஊமை, ஒரு வாயில இருந்து ஒரு வார்த்தை வராது. தெய்வத்தை பழிச்சு யார் பேசுறாளோ அவளுக்கு இந்த கதிதான் உண்டாகும். அப்படி ஊமையாயிடுறார். கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். போஜனம் கிடையாது, ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு கிடையாது, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கார். ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல ஒரு நாள் கோவில்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பிரசாதம் பண்ணி தருவா, அதை சாப்பிட்டு இருக்கா. ஒரு நாள் கோவில்ல, காஞ்சி காமாட்சியம்மனுடைய கோவில்ல சுவாமியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறது. கோவிலுக்குள்ள போறார்.
ரொம்ப கூட்டமா இருக்கிறது. நாங்கெல்லாம் காஞ்சிபுரம் போயிருந்தப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியுது, காமாட்சியை மட்டும் பார்க்கவே முடியுது. கூட்டம், ரொம்ப கூட்டம். அந்த காலத்துல இருந்தே கூட்டம் இருக்கிறது காமாட்சி கிட்ட. ஏன்னா எங்க ரொம்ப சக்தி இருக்கிறதோ அங்க ரொம்ப கூட்டம் இருக்கும். அதனால ரொம்ப கூட்டம். என்ன பண்ணிட்டார், தாயார பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த கோவில் பிரகாரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய கோவில், காமாட்சியம்மனுடைய கோவில். அங்க போய் ஒரு ஓரமா படுத்துன்னு மத்தியானம் ஆச்சு. வந்தவானா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்துட்டா. அர்ச்சக சுவாமி என்ன பண்ணினார், அம்பாளுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணி தாம்பூலம் எல்லாம் சமர்ப்பிச்சு அவரும் கதவை சாத்திட்டு வெளியில வந்துட்டார். மத்தியானம் ஆயிடுத்துன்னா கோவில் நட சாத்திடுவாளோனா, நட சாத்தினதுக்கு அப்புறம் எல்லா கோவில்களையும் சுவாமி இருக்கார் சிலா ரூபத்துல மூர்த்தி, அவர் வெளியில வருவா. வந்து கோவில் முழுக்க இப்படி சுத்துவார். இப்படி ஒரு முறை இருக்கிறது. தாயார் என்ன பண்ணினாளா, வெளியில அப்படி விக்கிரக ரூபமா இருந்தவள் காமாட்சி அம்மன் 4 கையோட அப்படி வெளியில வந்து கீழே தாம்பூலம் அடிச்சு வச்சிருக்காளோன்னா அதை எடுத்து வாயில போட்டுனாளாம். தாம்பூலத்தை போட்டு தாயார் அப்படியே சுத்தி வராளாம் பிரகாரத்தை. இப்படி சுத்தி வர்றச்சே நடுவுல நன்னா புல் ஸ்ட்ரெச்ல அவர் படுத்து இருக்கார். தாயார் நடுவுல வரா. அவர் தாண்டி போகக்கூடாதே, யாரோ குழந்தை படுத்து இருக்கானே. இந்த ஜெகன்மாதாவுக்கு நம்ம எல்லாம் குழந்தையலாம். அத்தனை பேரும் லோகத்தில் இருக்கக்கூடிய ஈ எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் அவளோட குழந்தை ஜெகன்மாதாவுக்கு. என்னது குழந்தை ஒருத்தர் படுத்துருக்கானே அப்படின்னு எழுப்புறாளாம். எப்பா எழுந்திரிப்பா அப்படின்னா அவனு எழுந்துக்கிறானாம். வாய் பேச முடியலையா, அப்படி திக்கி திக்கி யார் வந்திருக்கான்னு மெதுவா கண்ணை திறந்து தூக்க கலக்கமா இருக்கு. நீ கண்ணை தேய்ச்சன்னு பார்த்தா ஜெகன்மாதா சாட்சாத் காஞ்சிபுர வாசினி காமாட்சி வந்து அப்படி நிக்கிறா. ஜாஜ்வல்யமா நிக்கிறா. ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிச்சுன்னு நிக்கிறா. கையை கூப்பிண்டு பாடணும் அம்பாளை பத்தி, அம்பாளுடைய மகாத்மியத்தை சொல்லணும்னு ஆசையா இருக்கிறது. ஆனா வாய் பேச முடியாம நிக்கிறான். உள்ள இருந்து அப்படியே எண்ணங்கள் வெளியில வளர்ந்து வார்த்தையா நடக்குன்னு இந்த ஊமத்தனம் இருக்கு, அந்த மூக்கத்தை தடுக்கிறது. அவர் வாயால பேச முடியல. அப்படியே ஜெகன்மாதாவை பார்க்கணும், அவ்வளவு அழகா இருக்காளாம் தாயார். ஆதிசங்கர பகவத் பாதாள் சௌந்தரிய லஹரின்னே ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கா. அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். சௌந்தரிய லஹரி சரித்திரம் அப்படியே பார்க்கறா தாயார. அப்படியே நவரத்ன கிரீடம் ஜொலிக்கிறதாம் இவ்வளவு அழகா தலையில. அம்பாள் தலையில சந்திரனை வச்சுட்டு இருக்காளாம். பரமேஸ்வரன் எப்படி சந்திரசூடனா இருக்காரோ அப்படிதான் காமாட்சியும் சந்திரனை வச்சுட்டு இருக்கா தலையில. இவ்வளவு அழகா தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய நெற்றியில திலகத்தை வச்சிருக்காளாம், குங்குமத்தை வச்சிருக்காளாம். இப்படி ஜாஜ்வல்யமா நவரத்தின மாலைகள்லாம் போட்டு ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாளாம். முத்தாரங்கள்லாம் போட்டுருக்காளாம். கையில கரும்பு வச்சிருக்காளாம். கரும்பு என்ன அப்படின்னா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சா. அவ்வளவு அழகு அம்பாள். பாச அங்குஷங்கள்லாம் 2 கைகள்ல இருக்கிறதாம். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா. 4 கையோட அப்படி வந்திருக்காளாம். ஜெகன்மாதா திரிபுர சுந்தரி அப்படி வந்து நிக்கிறத பார்த்து ஆசையா இருக்கிறது, ஆனா பாட முடியலையே அப்படின்னு தவிச்ச உடனே தாயார் அவனுடைய மன கலக்கத்தை புரிஞ்சுண்டு என்ன பண்ணினாளாம், நன் வாயில் இருந்த அந்த தாம்பூலத்தை அப்படியே மூக்கு கதையினுடைய வாயை திறக்க சொல்லி வாயை தொற அப்படின்னாளாம். ஜெகன்மாதா வாயை திறக்கிறாளாம். தன் வாயில இருந்த தாம்பூலத்தை அப்படியே அங்க கொடுத்தாளாம். அடுத்த க்ஷணம் காலன பரச்சேத்ரூப காஞ்சிபுர சீம்பி காமபீடகலா காலன பரச்சேத்ரூப காஞ்சிபுர சீம்பி
கட 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 கடன்னு 500 ஸ்லோகங்கள் அப்படியே பாடினாராம். இதுவரைக்கும் பிறவியில ஊமையா இருந்த அவருடைய தாம்பூலத்தினுடைய மகிமையினால மூக்க கவியா மாத்தி விட்டாளாம். அடுத்த க்ஷணம் அங்கிருந்து சங்கராச்சாரியால் ஓடி வரா. ஓடி வந்து, தாயே ஜெகன்மாதா, இத்தனை நாளா எனக்கு கிடைக்காத உன்னோட தரிசனம், இந்த மூக்கனுக்கு நீ கிடைச்சிருக்கே அப்படின்னு அவரையே அடுத்த மூக்க சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற தீட்சா நாமத்தோட அவருக்கு சன்னியாசத்தையும் கொடுத்து அவரும் அப்படியே காஞ்சி பீடத்துல மகாபரிவாளுக்கு ரொம்ப முன்னாடி பல 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 வருஷங்கள் முன்னாடி அவரும் அந்த காஞ்சி சர்வஜ்ய பீடத்தை அலங்கரிச்சிருக்கார். பேர்பட்ட காருண்யம் பாருவ அம்பாளோட கருணை, காமாட்சியினுடைய கருணை. காரண பரச்சேத்ரூப, சகலத்துக்கும் காரணம் அம்பாள் தான் இந்த லோகத்தில். அதனாலதான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னா அவளின்றி ஓர் அணுவும் அசையாது. மாதா எப்படி அம்பாளோட காளியோட மூல அக்ஷரம் இகாரம், ஈங்கிற எழுத்து காளி. 51 எழுத்துமே அம்பாளோட எழுத்துதான் சம்ஸ்கிருதத்துல. அதுல ஈங்கிற எழுத்தானது அம்பிகையினுடைய தாத்பரியமான ரொம்ப முக்கியமான ஒரு பீஜாட்சரம் ஈகாரம். சிவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இகாரத்தை எடுத்துடுவோம், சவம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமானும் தனியா இயங்க முடியாது, பார்வதியும் தனியா இயங்க முடியாது. 2 பேரும் சேர்ந்த அந்த சிவசக்தி ஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உயர்ந்தது அப்படின்னா. சகலத்திலையும் இது 2ம் இணைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னா. இப்ப நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தேகம் தான் சிவம், உள்ள சைத்தன்யம் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் பராசக்தி. அதனாலதான் சொல்றா லலிதா சஹஸ்ரநாமத்துல சைத்தன்ய குசும பிரியா. அவளுக்கு பிடிச்ச பூ என்னன்னு கேட்டா, தாமரை பூவா இல்லை, மல்லிகைப்பூவா இல்லை, சாதி எல்லாம் பிடிக்கும் தான் அம்பாளுக்கு. எல்லாத்தையும் விட பிடிச்ச பூ என்னன்னா சைத்தன்யம்ங்கிற பூ தான் அம்பாளுக்கு பிடிக்கும். நம்மளுடைய சைத்தன்யம்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல லிட்டரரி மீனிங் சொல்றா கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறான். எது இருக்கிறதுனால நம்ம மனுஷாலா இருப்போமோ அதுக்கு பேரு சைத்தன்யம், அவ்வளவுதான். அந்த சைத்தன்யத்தை அதான் பாகவதத்துல சொல்றா. பக்த பிரகலாதன் அவ அப்பா கிட்ட சொல்றான், பக்தியுடைய 9 வகைகளை சொல்லி கடைசியா சவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் பக்தம் சத்தியமாத்ம நிவேதனம். சத்தியம் ஆத்ம நிவேதனம்னு சொல்றாங்க, அதுதான் சைத்தன்ய குசும பிரியா. நம்மளையே நம்மளுடைய ஆத்மாவையே அம்பாளுக்கு நைவேத்தியமா வச்சுடணுமா, அது வேறு சைதன்ய குசும பிரியா. அந்த பூதா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல எழுதுறா. அவ்வளவு அழகா, அவ்வளவு கருணை அம்பாளோட கருணை. அதையும் சொல்றா லலிதா சஹஸ்ரநாமத்துல, அவ்யாஜ கருணாமூர்த்தி. அம்பாள் அவ்யாஜமான கருணையா அவளுக்கு, லிமிட்லெஸ், இன்ஃபினிட்டி. அவளோட கருணையை அளக்கவே முடியாதான், அப்பேற்பட்ட கருணையா ஜெகன்மாதாவினுடைய கருணை. அப்படி காமாட்சிங்கிற நாமத்திலே காஞ்சியில அனுகிரகம் பண்ணி இருக்கா. இதே மாதிரிதான் விஷாலாட்சி அப்படின்னு அவளுக்கு அங்க நாம காசிபுரத்துல. காஞ்சிபுரத்துல காமாட்சி, காசிபுரத்துல விஷாலாட்சி. காமாட்சிங்கிற நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அந்த ஆசை எல்லாத்தையும் கண்ணுனாலே நிறைவேற்றி கொடுத்துருவானா. அதைத்தான் அபிராம பட்டர் சொல்றார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்ல இனமோ தரும் நல்ல என்பவர்க்கே கணோதனோ பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே
मधुरा मीनाक्षी कांची कामाक्षी मधुरा मीनाक्षी कांची कामाक्षी काशी विशालाक्षी काशी विशालाक्षी मधुरा मीनाक्षी कांची कामाक्षी मधुरा मीनाक्षी कांची कामाक्षी काशी विशालाक्षी काशी विशालाक्षी मधुरा मीनाक्षी कांची कामाक्षी मधुरा मीनाक्षी कांची कामाक्षी काशी विशालाक्षी अम्बा काशी विशालाक्षी गंगा तीरे काशी विलये गंगा तीरे काशी विलये गंगा तीरे काशी विलये विश्वनाथ प्रिय विशालाक्षी विश्वनाथ प्रिय विशालाक्षी काशी विश्वनाथ प्रिय विशालाक्षी मधुरा मीनाक्षी काशी कामाक्षी काशी विशालाक्षी वरदायिनी
விசாலாட்சி. அப்படி மதுரையில மீனாட்சியா, காஞ்சியில காமாட்சியா, காசியில விசாலாட்சியா, அப்படி கங்கா தீரத்துல அம்பிகையானவை. மணிகர்ணிகா பீட்டம் பேரு காசிபுரத்துக்கு. அழகு அந்த க்ஷேத்திரம். ஒரு சனாதன தர்மத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் கண்டிப்பா ஒரு தடவையாவது காசி க்ஷேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு நினைப்பா. இவ்வளவு புண்ணிய க்ஷேத்திரம் காசி. அழகா சொல்றா, அன்னபூர்ணேஸ்வரி பத்தி சொல்றா. பகவத் பாதாள் அங்க போய் நித்ய ஆனந்தகரி பராபயகரி. அழகுமா அன்னபூர்ணேஸ்வரி. தங்கத்திலே இருக்கா, சொல்லி சொல்லி தெரிச்சுட்டு அன்னபூர்ணேஸ்வரி யார் ஒருத்தர் தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். சாப்பிடுற நேரத்துல சாதத்தை எடுத்து தட்டுல போடுறதுக்கு முன்னாடி சுவாமியை நினைச்சுட்டு தான் சாப்பிடணும். எல்லாரும் குழந்தையில இருந்தே அதை பழக்கணும். தினமும் சாதத்தை எடுத்து சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாதத்தை கை வைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இவ்வளவு அழகா குறை இல்லாம எனக்கு தினமும் போஜனத்தை கொடுக்குற சுவாமி. அம்பாள் தான் கொடுக்கறானா நமக்கு போஜனத்தை. அன்னபூர்ணே சதா பூர்ணே, அன்னபூர்ணே சதா பூர்ணே, சங்கர பிராணவல்லபே, சங்கர சங்கர பிராணவல்லபே, ஞான வைராக்ய ஞான வைராக்ய சித்தியர்த்தம் भिक्षां देहि भिक्षां देहि भिक्षां देहि सुपार्वती भिक्षां देहि भिक्षां देहि भिक्षां देहि च पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाः शिवभक्ता मे. பகவத் பாதாள் சொல்றா, எல்லாத்துக்கும் மாதாவா பார்வதி இருக்காள், எல்லாத்துக்கும் அப்பாவா பரமேஸ்வரன் இருக்கார். இன்னும் விஸ்வநாதர் விசாலாட்சி தான் லோகத்துக்கே அப்பா அம்மா. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்ப மானசீகமா பிடிச்ச இடம் காசி க்ஷேத்திரம். அதனாலதான் எல்லாரும் காசிக்கு போகணும், காசிக்கு போகணும், காசிக்கு போகணும். எத்தனை சன்னியாசிகள் அங்க இருக்கா, எத்தனை யோகீஸ்வரர்கள் இருக்காங்க. க்ஷேத்திரம் அவ்வளவு காசின்னு நினைச்சாலே பெரிய பாக்கியம். இவ்வளவு அழகான க்ஷேத்திரம் இந்த காசி க்ஷேத்திரம். உயர்ந்த உயர்ந்த கோபுரங்கள், விஸ்வநாத சுவாமியோட தரிசனம், விசாலாட்சி தாயாரோட தரிசனம், அன்னபூர்ணேஸ்வரியோட தரிசனம். ராஜசேவியமான பாவனாந்திரி பங்கஜம் ஜாலயஜ்ஞ சூத்ரம் குலேகரம் ஸ்வாகதம் நாரதாதி யோகி பிருந்த கண்டிதம் திகம்பரம் காசிகா புராரிநாத கால பைரவம் பஜே. தேவராஜ சேவியமான பாவனாதி தேவராஜ சேவியமான பாவனாதி பங்கஜோ யாழயஜ்ஞ சூத்ரபிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த நாரதாதி யோகி பிருந்த வந்திரோ காசம் புராரிநாத காலபைரவம் காலபைரவம் என்ன காலபைரவ சுவாமி காசி
காசியில ரொம்ப விசேஷம். இப்படி எல்லாம் அழகா இருக்கா அந்த இடத்துல. ஹரிச்சந்திர மகாராஜா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு விஸ்வநாத பெருமான் பிரத்யட்சமா காட்சி கொடுத்த க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். அவ்வளவு அழகு காசி. அம்பாள் தாட்சாயணிங்கிற நாமத்தில் இருந்தாள். அப்ப தட்சனுக்கு புத்திரியா இருந்தாலும் இதுதான் இந்த லோகத்துல நம்ம எல்லாம் அம்பாளை தரிசனம் பண்றதுக்கு தாட்சாயணியினுடைய தேக பாகங்கள் தான் இன்னைக்கு சக்தி பீடங்களா இருக்கிறது. இதுல அம்பாளுடைய காதுல இருந்த மணி குண்டலங்கள் காதோட வந்து விழுந்த இடம். மணி கர்ணம்னா காது, மணி கர்ணம்னா மணினா ரத்னங்கள், அது கூட்டின அழகான ஜிமிக்கியோட இருக்கிற அம்பாளோட காதுகள் விழுந்து விழுந்த இடம் காசி கஷேத்திரம். மணிகர்ணிகா பீட்டம் அப்படின்னா மணிகர்ணிகா காட் அப்படின்னு காசியில. அதுதான் அம்பாளோட காது விழுந்த இடம், தாக்ஷாயணியோட காது. இந்த நம்ம உடம்புலயே ரொம்ப 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 சுத்தமான இடம் எதுனா நம்ம காதுதான். அதனாலதான் பிராணாயாமம்னு ஒண்ணு உண்டு யோகத்திலே. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி. இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்படி பண்றச்சே அதுக்கு மந்திரங்கள் இருக்கு வேதனை. காயத்ரி மந்திரம் உண்டு ஆண்களுக்கு. ஸ்திரீகள் மந்திரங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, அவா பண்ணலாம். காயத்ரி மந்திரத்துல சில பிரிச்சு 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 பிராணாயாமத்துக்கு சொல்லிட்டு பிராணாயாமம் முடிச்ச உடனே காதை தொடர வழக்கம் அப்படின்னு இருக்கிறது. அப்படி காதை எதுக்காக தொடரான்னா மூக்கு அப்படிங்கிறது அசுத்தமான பகுதியம், காதுங்கிறது அதே சுத்தம். வாய் அசுத்தமான பகுதி, ஆனா காது சுத்தம். ஏன் தெரியுமோ? ஏன் இப்படி சொல்லியிருக்கா? எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம அதை வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காது மூலமா தான் வாங்கிக்கணும், கேட்க முடியும். ஒரு மந்திரமா இருக்கிறது, இல்ல ஒரு உபன்யாசம், ஒரு ஸ்தோத்திரம், இதை கேட்கறதுனால முடியும். காதுனாலதானே கேட்கிறோம். காது வழியா நம்ம கேட்கறதுனாலதான் உபதேசம், குரு உபதேசம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. மந்திரத்தை எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். சதாசிவ பிரம்மேந்திராள் உத்தர் தான் அப்படி உபதேசம் பண்ணியிருக்காங்க. யாருமே அப்படி காண கிடைக்கல. சதாசிவ பிரம்மேந்திராள் மௌனத்துல இருந்தா, அதனால ஒரு ராஜா உபதேசம் பண்ண நம்பிச்சு வாய் துறக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால மண்ணுல எழுதி தரவாராம் தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரத்தை. அத உபதேசமா ராஜா ஏத்துண்டு பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் புதுக்கோட்டை சம்ஸ்தானத்துல ஒரு பெட்டி, தங்க கவச்சம் போட்ட ஒரு பெட்டியில சதாசிவ பிரம்மேந்திராள் மந்திரம் எழுதி தரதா, அந்த மண்ணு அப்படியே அந்த மந்திரம் எழுதின மண் அப்படியே இருக்கணும். ராஜா அப்படி அதை சேகரிச்சு அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு புதுக்கோட்டை அரண்மனையில. அப்படி ஒரு கிருப பண்ணியிருக்கா சார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு எழுதியெல்லாம் மந்திரோபதேசம் பண்றது அப்படிங்கிறது வாயினாலே சொல்லிதான் குரு உபதேசம் பண்ணுவார். அதுதான் உபதேசங்கிறதே அப்படிதான் இருக்கும். சொல்லித்தான் மந்திரோபதேசம் வாங்கிப்பான், காதுலதான் வாங்கிப்பான். அவ்வளவு உயர்ந்தது காதுங்கிறது. அதனால காதை வந்து தொழுவார்கள். இன்னும் கங்கையினுடைய சரித்திரத்துல சொல்றா, ஜானவி அப்படின்னு பேராம் கங்கைக்கு. கங்கை வராளாம், அப்படி பிரவாகமா வராளாம். கங்கோத்ரியிலிருந்து சுவாமியோட ஹரிபத பாத்திய தரங்கினி கங்கைன்னு பெருமாள் பாதத்திலிருந்து கங்கை வராளா. பிரம்மா கமண்டலத்துல வாங்கிக்கிறார், சிவபெருமான் சிரஸ்ல வாங்கிக்கிறார். சிரஸ்ல இருந்து அப்படி கொட்டாளாம் கங்கை வெளியில. ஹரிபத பாத்திய தரங்கினி கங்கே சிவரிது மூக்தா தவள தரங்கே சங்கர மௌளே விஹாரி விமலே மமமதி ராஸ்தாம் தவபத கமலே ஜய ஜய கங்கே ஹர ஹர கங்கே ஜய கங்கே ஹர ஹர கங்கே ஜய ஜய கங்கே ஹர ஹர கங்கே ஜய ஜய கங்கே ஹர ஹர கங்கே. ஆதிசங்கர பகவத் பாதாள் கங்கா ஸ்தோத்திரம்னே அவர் பண்ணியிருக்கா. கங்கமேவே இவ்வளவு அழகா ஒரு ஸ்தோத்திரம். அப்படி கங்கை அப்படி வராளாம், பிரவாகமா கொட்டாளாம். முன்னாடி அவர் வர பாதையில, கங்கை வர பாதையில பகீரதன், கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவரே அந்த பகீரத சக்கரவர்த்தி தான். அவர் என்ன பண்றாராம், ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சங்கு, சங்கு எப்பவுமே ஔவையார் சொல்றா, கெட்டாலும் மேன்மக்கள்
சங்க சுட்டாலும் பெருமை தரும். நெருப்பு எரிய வச்சு விட்டு சங்க உள்ள தூக்கி போட்டாள் அப்படின்னா சங்கு எரியும் கொஞ்ச நேரம், நெருப்பு ஆரம்பிச்சு போயிடும். அப்புறம் சங்க எடுத்து குறைச்சேன்னா அந்த வெண்மை அப்படியே தான் இருக்கும். மேல ஒட்டிட்டு இருந்த கரை வேணா எரிஞ்சு போயிருக்குமே தவிர்த்து சங்கோட கலர் இன்னைக்கும் எப்படி மாறாதோ, நல்ல மக்கள் எத்தனை பேர் வந்து அவனை கெடுத்தாலும் அவன் நல்லவனாத்தான் இருப்பான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ன அவ்வை பிராட்டி சொல்றான். அந்த மாதிரி சங்க எடுத்துட்டு என்ன பண்றான்னா பகீரவன் ஊதிட்டே வரானாம். வெள்ள அபாய எச்சரிக்கைன்னு சொல்றாளே, அது அந்த காலத்திலேயே சங்கு எடுத்து ஊதிட்டு வெள்ளம் வருது வெள்ளம் வருது வெள்ளம் வருது, கங்க வரா கங்க வரா, எல்லாரும் நதிர்ந்து போங்கோ, இங்க யாராவது வீடு கட்டிட்டு இருந்தேன்னா வீட்டுல இருந்து விட்டுட்டு போயிடுங்கோ, நான் ராஜா சக்கரவர்த்தி இவன், நான் உங்களுக்கு நல்லா வீடு கட்டி தரேன், இங்க இருந்து போயிடுங்கோ, கங்க வரா கங்க வரா கங்க வரா. சங்கு ஊதிண்டே போனா பகீரதன். ஏன்னா கங்க பிரவாகமா வர பயங்கர வேகமா வராது, எல்லாம் அடிச்சுட்டு போறது. பார்த்தா ஒரு முனிவர் இருக்காராம், எல்லாரும் சொல்றா சுவாமி எழுந்து வாங்கோ, கங்க வராடா கங்க வராடா. இவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கா. நான் எழுந்துச்சு வரமாட்டேன் போங்கோ, யார் வேணா வரட்டுமேன்னு. என்னாச்சு, இவர் உட்கார்ந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சமனம் பண்ணிக்கிற ஒரு சமயம் வருது, கங்க வரா பின்னாடி, அப்படியே திரும்பிவிட்டா, அபௌத்தம் பண்ணிவிட்டா முனிவர். ஜன்மோன்னு பேர் அந்த முனிவர். வந்த கங்கையை எடுத்தா அப்படி கையில, அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ, கங்கை காலியா போயிட்டா. கங்கை அவ்வளவுதான் நின்று போயிடுது பிரவாகம். கங்கையை மூணு வாயில குடிச்சுட்டார் அந்த முனிவர். நீ பகீரதனுக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். ஐயோ, இந்த கங்கையை பூமிக்கு அழைச்சிடுறதுக்காக எத்தனை பாடுபட்டிருக்கேன் சுவாமி, ஒரு க்ஷணத்தை கங்கை இல்லாம பண்ணிவிட்டே. இந்த மனுஷனுக்கோ தெரியாம நீங்க உட்கார்ந்து இருக்கிற வழியில கங்கைய டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏதாவது அனுகிரகம் அனுபவம், கங்கை இல்லாட்டி எங்க முன்னோர்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுவா, பித்ருக்கள்லாம் அவளுக்கு சாந்தி கொடுக்குறவன்னா கங்கையை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றானா. அதெல்லாம் புரியாது கிளம்பா. கங்கையாவது ஒன்னா மறுபடியும் சிவபெருமான பிரார்த்தனை பண்ண, கங்கையே உங்க வயிற்றுல போயிட்டாலே அவர் என்ன பண்றது சுவாமி. அப்புறம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுன்றதுனால முனீஸ்வரர்கள்லாம் முனிவர்கள்லாம் எப்படின்னா ரொம்ப கருணையோடு இருப்பார்கள், கோபப்படுவார்கள். ஆனா பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப இழகி போயிடுவானாமா. என்ன பண்ணினாராம் முனிவர், காது அப்படி திறந்தாராம், காதுல இருந்து அப்படியே பிரவாகமா மறுபடியும் கங்கை வராடாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் சொல்றாரு, இப்பா நீங்க 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கங்கை வர ஆரம்பிச்சுடுவா, சங்கோட அங்க நின்றுட்டாரா, கங்கை வந்தா மறுபடியும் ஊதிட்டே போறதுக்கு சரியா இருக்கும்னா அவன் தூரமா போய் நின்றுட்டாரா. இவர் அப்படி காதை திறந்தார், அடுத்த க்ஷணம் முன்ன என்ன பிரவாகத்துல வந்தாலும் அதை விட பிரவாகமா இப்ப கங்கை வெளியில வந்தாடா. காது இவ்வளவு சுத்தமான பகுதி, வாய் வழியா வாங்கிட்டாலும் காது வழியா வெளியில விட்டாலும் சரி. ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல இங்க இருந்து கிளம்புறார், மகேந்திரகிரியிலிருந்து தாவரார் அப்படியே லங்கைக்கு போறதுக்கு. அப்போ சுரசைன்னு ஒருத்தி வராளாம், அவள் நாகமாதா, பாம்புக்கெல்லாம் ராணி, நாகினி மாதிரி வச்சுக்கோங்களேன். நாகமாதாவை என்ன பண்றான்னா வாயை திறந்துட்டு அப்படி நிற்கிறாளாம். நின்றுட்டு ஆஞ்சநேயா தேவர்கள்லாம் சோதனை பண்ணி பார்க்கறதுக்காக அனுப்பிச்சிருக்கான், முடிஞ்சா என் வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வாவா போனா. வாய்க்குள்ள போயிட்டு இவர் காது வழியா வெளியில விட்டுக்காராம் ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது வாய்ங்கிறது சுத்தமான பகுதி, காதுங்கிறது சுத்தமான சொல்றது உண்டு. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களும் அந்த காலத்துல எல்லாம் புஸ்தகமே கிடையாது, வேதம் படிக்கிறதுக்கு யாராவது போனாங்கன்னா செவி வழியாத்தான். இன்னைக்கும் நிறைய பாடசாலைகள்ல அதுதான், புஸ்தகம் வழியா வேதம் மனசுல நிக்காது. கேட்டு 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 திருவை மூலமா சொல்ல 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 சொல்லத்தான் வேத மனசுல நிற்கும். அப்படி உண்டு. அதனால அவ்வளவு உத்தமமானது கர்ணம், அம்பாளோட கர்ணமே விளங்குற இடம் அது. அதனால மணிகர்ணிகாங்கிற கட்டத்துல அம்பாள் விஷாலாட்சி. இப்ப மறுபடியும் பாயிண்ட் கொண்டு வரணும். கண்ணை வச்சுட்டே அம்பாளுக்கு 3
திருநாமங்கள். இன்னும் அழகா சொல்றார் அப்பர் சுவாமிகள் திருவங்கமாலையில பாடுறார். அம்பாளோட மகாத்மியத்தை ஒரே வரியில சொல்றார். மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய், முது காடுரை முக்கண்ணனே, மூக்கே நீ முரலாய். முருகாடுரை முகநரை வாக்கே நோக்கிய மகை, வாக்கே நோக்கிய மகை மனாளனை, வாக்கே நோக்கிய மங்கை மனாளனை, மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய், மூக்கே நீ முரலாய். மூக்கே பெருமாள் அப்படி மறந்து பார்க்காயா? வாக்கே நோக்கிய மங்கை. சுவாமி உட்கார்ந்து இருப்பாராம் கைலாசத்தில். பரமேஸ்வரன் பக்கத்துல பார்வதி இருந்துட்டு சுவாமியோட வாயே பார்த்துட்டு இருப்பார். எதுக்காகனா அவருடைய வாய் இருக்கிறதே பேர்பட்ட வாய் தெரியுமா? பரமேஸ்வரனுடைய திருவாய். மாணிக்கவாசகர் எடுக்கிறார். பூசுவதோ வெண்ணீரே போட்டதுவோ பொங்கலவோ, பேசுவதோ திருவாயால் மறை போலோ காணேரி, பேசுவதோ திருவாயால் மறை போலோ, மறை போலோ, மறை போலோ காணேரி, உசுவதோ பேசுவதோ பூர்வதுவோ கொண்டே, ஈசனவன் யோகுயிர்கோ இயல்பான் சாயலோ. இந்த திருவாசக பாடல் இருக்கு பார்த்தீங்களா, திருச்சாழல் பேரு. ரொம்ப வசந்தது. யார் பாடாலும் அவளுக்கு ஊமை தீருமா. திக்குவாய் திக்கி திக்கி பேசுறான்னா இந்த பாடலை சொல்லணும்னு சொல்லி இருக்கு. மாணிக்கவாசக சுவாமி இதை பாடினி ஒரு ஊமைய குணப்படுத்தலாம். அப்படி ஒரு அனுகிரகம் மாணிக்கவாசகர் பண்ணியிருக்கார். சுவாமியினுடைய திருவாயை பத்தி சொல்றார். பேசுவதோ திருவாயால் மறை போலோ காணேடி. சுவாமியுடைய வாயிலிருந்து வர்றதுன்னா வேதங்கள். நம்ம அத்தனை நம்ம சாஸ்திரம், நம்ம தர்மம், இந்து தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய மரம் மாதிரி. பகவான் கீதையில புருஷோத்தம யோகம்னு ஒரு யோகம் இருக்கிறது பகவத்கீதையில. புருஷோத்தம யோகத்துல முதல் ஸ்லோகமே அழகா சொல்றார் சுவாமி. அஸ்வத்தம் பிராகுரம்யோ கீதையில சொல்றார் சுவாமி. பெரிய மரம் இருக்கிறது அப்படின்னா ஊர்த்வமூல மதசாதோ அஸ்வத்தம் பிராகுரம்யோ. கிருஷ்ணா கீதையில பகவானே சொல்றான். ஊர்த்வமூல மதசாதம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம். ஒரு பெரிய மரம் இருக்கிறதாம். இந்த மரம் எக்காலமும் அழியாதது, அவ்யயம் அப்படின்னா அது ஒரு பெரிய கான்செப்ட பகவான் கீதையில புருஷோத்தம யோகத்துல எக்ஸ்பிளைன் இருக்கட்டும். நம்ம சனாதன தர்மம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய மரம், மிகப்பெரிய மரம். அந்த மரத்துடைய 4 வேர்கள் 4 பக்கம் அப்படி பெருசா இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய வேதங்கள். வேதங்கள் தான் மரத்துக்கு. நம்ம தர்மத்தோட வேறே வேதங்கள் தான். வேதங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பண்ணினதை கூட தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்தை தமிழ், நம்ம எல்லாம் தமிழ் பேசணும். பாரதத்துக்கு முழுக்க சொன்னது, ஏன் லோகத்துக்கு முழுக்க இருக்கிறது வேதம். ஏன்னா சம்ஸ்கிருதம்ங்கிறது குளோபல் லாங்குவேஜ், லோகத்துக்கான மொழி. அது
ஒரு சாரார் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேசுறதுக்கான மொழி சம்ஸ்கிருதம். வேதமுமே சம்ஸ்கிருதத்துல இல்லை, அதை விட பழமையான சம்ஸ்கிருதத்துலதான் வேதம் இருக்கு. இப்போ வழக்கில் இருக்கிற சம்ஸ்கிருதத்துல இல்லை வேதம், அதை விட கஷ்டமான பழமையான சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இதனாலதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வேதத்தை தமிழப்படுத்தி கொடுத்தார்கள். ஆண்டாள் முக்கியமா அந்த பங்கு வகிக்கிறார். வேதம் அனைத்திற்கும் வித்தாகும்னா திருப்பாவே. வேதத்தோட வித்து, வேதம்ங்கிறது மரம்னா திருப்பாவேங்கிறது விதை. விதை இல்லாட்டி மரம் இல்லையே. அப்படி ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமக்கு வேதத்தையே தமிழ்படுத்தி கொடுத்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல பிறந்து நமக்கெல்லாம் புரியுற மாதிரி அழகான தமிழ்ல நம்மாழ்வார் சாமவேதத்தை சாரப்படுத்தி கொடுத்தார். சம்பந்தர், சுந்தரர், ஞான சம்பந்த பெருமான் வேதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தார். அவ்வளவு அழகு நம்முடைய தமிழ் திருமுறை, தமிழ் வேதங்கள். அதனாலதான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவம், சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை சொல்லுவார்கள். நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே அப்படின்னு நால்வர் அப்படி அழகா தமிழ் வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் நிறைய அடியவர்கள், கரூரார், திருமாளிகை தேவர், சேந்தனார், இவாலாம் திருவிசைப்பார், திருப்பல்லாண்டு, சுவாமிக்கு பல்லாண்டு பாடி 9வது திருமுறை 10வது திருமுறையில திருமூலர் திருமந்திரம் யோக சாஸ்திரத்தை கொடுத்து நமக்கு இப்படி எல்லாம் தமிழையே அத்தனையும் கிடைக்க பண்ணிவிட்டாங்க. அவளுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றிகள் சொல்லணும்னு நினைச்சுப்பாங்க. அத்தனை பேரும் பரமபுருஷாள். சுவாமியே நமக்கு அத்தனை பேரையும் கொடுத்துருக்காங்க. இந்த 12 திருமுறைகள், 4000 பாசுரங்கள், இதுக்கு ஈடு இணை இந்த லோகத்துல வேற எதுவுமே கிடையாது. 4 வேதம் என்ன சொல்ல வரணும், அதை ரொம்ப சுலபமா நமக்கு கொடுத்துட்டான். இவ்வளவு அழகா ஆச்சாரிய புருஷாள்லாம் இந்த மாதிரி வேதமெல்லாம் சுவாமியினுடைய வாயிலிருந்து வருமா, வாயிலிருந்து தான் வேதம் வரலாம் பெருமாள். இப்போ சிவபெருமான் நிறைய உபன்யாசம் பண்ணுவாராம். பரமேஸ்வரன் வேதத்தை பத்தி சொல்லுவார், ஓம்கார தத்துவத்தை சொல்லுவார், அஷ்டமா சித்திகளை சொல்லுவார் பார்வதிக்கு. அதனால தாயார் என்ன பண்ணுவாராம், சுவாமியோட வாயிலே பார்த்துட்டு இருப்பார். வாயிலிருந்து ஒரு உபதேசத்தை சுவாமி பண்ண மாட்டாரா? அதைத்தான் அப்பர் எடுக்கிறார். பாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் அப்படின்னு அம்பாளுடைய கண்ணை பத்தி சொல்றா. சுவாமியினுடைய திருவாயை நோக்கக்கூடிய கண் அப்படின்னு அப்பர் சொல்றார். மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி அம்பாளுடைய கண்ணை பத்தி சொல்றார் அப்பர். சுவாமியினுடைய திருவாயை நோக்கக்கூடிய வாக்கே நோக்கிய மங்கை, அப்படி இருக்கக்கூடிய கண் அம்பாளோட. நாகப்பட்டினத்தில் அம்பாளுக்கு நீலாயதாட்சி அப்படின்னு திருநாமம். நீலாயதம் அப்படின்னா நீல நிறத்துல இருக்க நீலோத்பல புஷ்பம், அது போன்ற கண்களை உடையவள். வனஜாட்சி அப்படின்னு பேரு. வனஜன்னா மான், மான் போன்ற கண்களை உடையவள். இப்படியெல்லாம் நிறைய பேர் அம்பாள் கண்ணுக்காகவே. அம்பாளோட கண் எவ்வளவு அழகு வாங்குவோம். லட்சம் அப்படின்னா கண், அவ்வளவு அழகான கண்களை உடையவள். இப்ப கண்ணு தனி அழகு, காது தனி அழகு, மூக்கு தனி அழகு, திருவாய் தனி அழகு. இப்படி ஒன்னொன்னும் 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 அழகுன்னு சொல்றோமே, இதுக்கு பேர் லாவண்யம். இந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை கதை. லாவண்யம் அப்படின்னா தனித்தனியா அம்பாளோட அழகு. அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அவ நடக்கிறாளே நன்னா நடக்கிறா அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா. அவ நடக்கிறது மாத்திரம்தான் நன்னா இருக்கும், அவளுக்கு கண்ணு மாத்திரம்தான் அழகா இருக்கும், மற்றதெல்லாம் அழகா இருக்காது. இப்படி தனியா இருக்கக்கூடிய அழகுக்கு லாவண்யம் அப்படின்னு. அம்பாளுக்கிட்ட லாவண்யமும் இருக்கு, அது சௌந்தர்யம். சௌந்தர்யம்னா முழுக்க அழகா இருக்காள் அம்பாள், அவ்வளவு அழகா இருக்காள். அதனால சௌந்தர்யம் அப்படின்னு பேர் அம்பாள். சௌந்தர்யான்னு பேர் வைக்கிறாள். சௌந்தர்யம்னா பூர்ணமா அழகா இருக்கிறது. அம்பாள் அப்படி இருக்காள். அதனால சௌந்தர்ய லஹரி அப்படின்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. லாவண்யம் சௌந்தர்யம் ரெண்டும் இருக்கிறது. அம்பாளோட லாவண்யத்தை அனுபவிக்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமம், அம்பாளோட சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறதுக்கு சௌந்தர்ய லஹரி.
லாவண்யத்தை தான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிப்போம் நீங்க முடிஞ்ச வரைக்கும். அம்பாள் சர்வம் சக்திமயங்கிற கான்செப்ட சொல்றதே மார்க்கண்டேய புராணம் அப்படிங்கிற புராணம் தான். இதுலதான் தேவி மகாத்மியம்னு அம்பாளுடைய லீலைகள் எல்லாம் சொல்றா. ரொம்ப வசந்தது. சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. அப்படி மார்க்கண்டேய புராணத்தை தேவர்கள்லாம் அம்பாளை ஸ்துதி பண்றாள். அப்படி வந்த ஸ்லோகம் தான் சர்வமங்கள மாங்கல்யே எல்லாரும் சொல்றோமோ அந்த ஸ்லோகம். தேவர்கள்லாம் சொன்ன ஸ்லோகம் அது. அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்றார். சும்பன் அப்படிங்கிற ராட்சசனை, அவன் சகோதரன் நிசும்பனை, ரத்த பீஜனை, மது கைட்டபாள்ங்கிற 2 ராட்சசாலை, இன்னும் நிறைய அரக்கர்களை எல்லாம் அம்பிகை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு புராணத்தை சொல்றதுதான் மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கிற தேவி மகாத்மியங்கிற பாகம். ரொம்ப உயர்ந்தது. அம்பாளுடைய சரித்திரத்தை வெளியில கொண்டு வந்ததே மார்க்கண்டேய புராணம் தான். நிறைய சரித்திரங்கள் அதுல சொல்லியிருக்கா. அம்பாள் பல பல ரூபங்களை சொல்லியிருக்கா. அம்பாளோட ரூபங்கள்ல அதுல சப்த மாத்துக்கா வர்ணனம்னு அது ரொம்ப முக்கியம். சர்வம் சக்திமயம்னா எல்லா இடத்துலயும் அம்பாள் எப்படி இருக்கானா எல்லா தேவதைகளோட சொரூபமாவும் அவளே இருக்கா. ஜெகன்மாதாவே அதுல 7 தேவதைகளோட ரூபத்தை சொல்றா சப்த மாத்துக்கா வர்ணனம் அப்படின்னு. அதுல முதல் நம்பிக்கை யாருன்னா பிரம்மாவினுடைய சொரூபத்துல இருக்கக்கூடியவள். அவளுக்கு பிராமி அப்படின்னு பேராம். 4 முகங்கள் 4 வேதங்கள் திகழ்ந்திடவே 4 முகங்கள் விளங்கிடவே 4 வேதங்கள் திகழ்ந்திடவே அன்னபாகரம் ஏறி வந்திடுத்தாயே அன்னபாகர் ஏறி வந்திடுத்தாயே பிரம்மசக்தியே ஸ்ரீ பிராமியே பிரம்மனின் சக்தியே ஸ்ரீ பிராமியே. 4 முகம் அந்த அம்பாளுக்கு, 4 கரங்கள், வேதங்கள்லாம் கையில வச்சுட்டு அன்னவாகனத்துல ஏறி வரக்கூடிய அம்பாள் கமண்டலு புஸ்தகம் ஜபமாலை எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு பிராமி அப்படின்னு பேரா. இவள் பிரம்மாவினுடைய சொரூபம். அப்ப பிரம்மாவும் அம்பாள் தான். அடுத்தது வைஷ்ணவிங்கிற கோலம் 2வது கோலம். ஸ்ரீமன் நாராயணி ஸ்ரீமன் நாராயணி ஸ்ரீமன் நாராயணி ஸ்ரீபாதமே சரணு चतुर्हस्ते गरुडवाहिनी चतुर्हस्ते गरुडवाहिनी आनंदरूपिणी वैष्णवी देवी शंकर चक्र हस्ते दैत्य निवारिणी गरुड़े वैष्णवी नारायणी नारायणी श्रीमन् नारायणी दिव्य पदं शरणं அப்படி கருட வாகனத்துல இருக்கக்கூடிய அம்பிகை 4 கரங்கள், சங்கு, சக்கரம், தாமரை பூ, கதாயுதம் வச்சுட்டு பெருமாள் எப்படி இருக்காளோ அப்படியே அந்த ஸ்திரீ ரூபமா அம்பிகை வைஷ்ணவிங்கிற நாமத்துல காட்சி கொடுக்கிறார். அடுத்ததா பரமேஸ்வரனுடைய ரூபத்துல அம்பாள் மகேஸ்வரிங்கிற நாமத்துல 4 கரங்களோட
நெத்தியில விபூதி வச்சுண்டு சூலாயுதத்தை வச்சுண்டு உடுக்கைய வச்சுண்டு சிவன் எப்படி இருக்காரோ அப்படியே அம்பாள் காளமாட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறார். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல காளமாடினிலே கையில் சூலம் கொண்டவன் நீயே அருணாச்சலா காளிமாடினிலே கையில் சூலம் கொண்டு மகேஸ்வரி வருவாள் அருணாச்சலா மகேஸ்வரி வருவாள் அருணாச்சலா மகேஸ்வரி வருவாள் அருணாச்சலம். அப்படி சிவபெருமான் மாதிரியே இருக்கக்கூடிய சக்தி மகேஸ்வரி அப்படிங்கிற அம்பிகை மூன்றாவது. நாலாவது முருகப்பெருமான் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்காளாம் ஒரு அம்பிகை. என்னம்மையே என்ன கருளோ அம்பிகையே கௌமாரி என்னம்மையே என்ன கருளோ அம்பிகையே கௌமாரி வே கௌமாரி கைவே கௌமாரி கைவே மயில் மீது ஏறி வரும் கௌமாரி கைவே மயில் மீது ஏறி வரும் கௌமாரி கைவே என்னம்மையே எவ கருளோ கௌமாரியே காமே கௌமாரியே காமே கையிலே வஜ்ராயுதம் கால்களிலே ஒரு சிலம்பு கையிலே வஜ்ராயுதம் கால்களிலே ஒரு சிலம்பு கல் 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 என வருவாள் அன்னை கல் 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 என வருவாள் என் தம்மையே என கருளோ கௌமாரியே காஜாயனியே கௌமாரியே காஜாயனியே கௌமாரியே காஜாயனியே. முருகன் மாதிரியே அம்பாள் இருப்பாளா. 6 முகங்கள், கையில வேல் வச்சுண்டு மயில் மேல ஏறி உட்கார்ந்துட்டு 12 திருக்கரங்கள், 6 முகம் நேரிடும் இந்த குருவமோ பன்னீர் கண்ணும் செவ்வாயும் அவமாரி சுற்றியும் நீராலும் பல்பூஷணமோ பதக்கமோ தரிசு அப்படியே இருப்பாளா இந்த நம்பிக்கை. கௌமாரி அப்படின்னு அம்பாளுக்கு திருநாமம். முருகனுடைய சக்தியானவள் கௌமாரி. பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி. நாலாச்சா. அடுத்தது இந்திர பகவான். தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருப்பவர் இந்திரன். இந்திரனுடைய சக்திக்கு இந்திராணி அப்படின்னு பேராம். இவ்வளவு அழகா யானை, ஐராவத வெள்ளை யானை மேல ஏறி உட்கார்ந்து அவ்வளவு அழகா அம்பிகை காட்சி கொடுக்கறாளாம். சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகிரிங்கிற ராகத்துல அழகா கடைசியா தான் கைலாயம் கிளம்பி போற சமயத்துல ஆகிரி ராகத்துல பஞ்சமம்னு தமிழ்ல பஞ்சமம்னு பேர் ராகத்துக்கு, சம்ஸ்கிருதத்துல ஆகிரி ராகம் அப்படின்னு பேரு. அந்த ராகத்துல பாடுறாங்க அழகா. படைத்தான மேரி வந்தாய் கையில் வஜ்ராயுதம் தாங்கி மேரி வந்தாய் கையில் வஜ்ராயுதம் தாங்கி அவள் இந்திராணியனும் ஜெயதா ராகப்பிரியை. மத்தியான நேரத்துல அந்த ஆகிரி ராகம் பாடப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. மத்தியானத்துல பாடப்படாது, சாயந்தரமா பாட வேண்டிய ராகம். இந்த ராகம் இந்திராணிக்கு ரொம்ப பிடிக்குமா.
அதான் இந்திரன் அனுப்பிச்ச யானையில வரும்போது தானனை முன்படைத்தான் இதே ராகத்துல பாடுறான் சுந்தர். பிரியை ஆட்கொண்டு அருள் புரிவார் ராக பிரியை ஆட்கொண்டு அருள் புரிவார் தேவராஜன் இந்த சக்தியின் ராணி ஜெயித்திடவே தேவராஜனான இந்திரனுடைய சக்தி இந்திராணி அப்படிங்கிற நாமத்தை கொண்டவள் 5வது சக்தி. 6வதா வாராகி அப்படிங்கிற நாமத்தை கொண்ட அம்பிகை. எல்லாத்துக்கும் ஃபேமஸா தெரிஞ்ச அம்பாள் இருக்கும். ஏன்னா ராஜராஜ சோழன் பெரிய சக்கரவர்த்தி, இருக்கு ஒவ்வொரு போர்லையும் வெற்றியை கொடுத்தது வாராகிங்கிற இந்த அம்பாள் தான். வராக பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரலா, இதுக்கு வராக கஷேத்திரம்னு பேர். பகவான் வராக பெருமாளா வந்திருந்தப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்ததா சரித்திரம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில் யாரோடதுதான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊரே சொந்தமானது வராக பெருமாளோட ஊர் தான். ஆனா குடியிருக்கிறது தான் வடபத்திரசாயி. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வடபத்திரசாயி மேல ஏறி எல்லாரும் மாடிப்படி ஏறிதான பெருமாளை போய் பார்க்கணும். ஏறி போறச்சு நீங்க ஏறி மாடிப்படி ஏறி நின்ன உடனே உங்க கண்ணு முன்னாடி வரல வராக பெருமாள் இருப்பார். வராக சந்நிதி பக்கத்துல விஸ்வக்ஷேனர், விஸ்வக்ஷேனர் எல்லா பெருமாள் கோவிலையும் இருப்பார். சேனை முதல்வர் அப்படின்னு, சேனைனா படை, பெருமாளோட படைக்கு நாராயணி சைன்யம்னு பேராம். அதுல கூட நாராயணின்னு தான் வச்சிருக்காரு பாருங்க. நாராயண சைன்யம் இல்ல பெருமாளோட படவே, நாராயணி சைன்யம். நாராயணிங்கிற வார்த்தையே வெற்றியை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதனாலதான் தேவர்கள்லாம் மகிஷனை சம்ஹாரம் பண்ண அம்பாள். மகிஷாசுரன் பெரிய ராட்சசன், அவனையே முடிச்சு விட்டாள் ராஜு. சிவன் முதற்கொண்டு பெருமாள் முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுற ராட்சசனை தனியா இருந்து ஜெயித்தாள். பெண்ணோட சக்தி எப்பேற்பட்டதுன்னா, ஒரு ஆளால சாதிக்கவே முடியாத விஷயத்தை கூட சத்தமில்லாம சாதிச்சுட்டு போயிடுவான். அவள் தான் சக்தி. அதுதான் பெண் படை. இங்க பார்த்தா ஆண்கள் எல்லாம் பேசுறதே ஆனாலும் வந்து கேட்கறது எவ்வளவு முக்கியத்துவம். எல்லா சத்தங்களையும் ஸ்திரீகள் தான் பங்கு வரும். சக்தி அப்பேற்பட்டவள். மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி முடிக்கிறாள் அம்பாள். தனியா ஒருத்தர் இல்லையா அந்த சைன்யத்தில், அவள் ஒருத்தினான். ஜெகன்மாதா ஒருத்தி இருந்து மகிஷாசுரனுடைய மொத்த சைன்யத்தையும் அழிச்சு முடிச்சாள். நிறைய தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியறார். ஆதிசங்கர பகவத்பாதாலும் தெனாலிராமன் சொல்றார். ஒரு பெரிய மகா கவி, அவர் விகட கவி. அவர் கணின ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுறது. இல்ல பகவத்பாதாள் கணினாங்கிற ஒரு கூற்றும் நிலவரது. இப்படி பின்னாடி வந்த ஸ்லோகம் இது. ஆனா தேவர்களே ஸ்துதி பண்ணது எப்படின்னா, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே தியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு தான் ஸ்துதி பண்ணியிருக்கான். நாராயணனுடைய சைன்யத்துக்கே நாராயணின்னு தான் பேர்.
அந்த நாராயணி சைன்யம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பா ஒருத்தர் இருப்பார். பெருமாள் எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கிறார். இந்த லோகத்தை காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட ஒரு நமக்கெல்லாம் கிருப பண்றார் பெருமாள். உங்களுக்காகத்தான், நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் பெருமாள் இருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார் பெருமாள் அர்ஜுனன் கிட்ட. நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அவதாரங்கள். அவதாரம் எத்தனை 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 அவதாரம். உலகை காக்கும் அவதாரோ பிரகலாதனுக்கு அவதாரோ பூனை பிளந்து பூனை பிளந்து துரிதோ கடந்து பூனை பிளந்து துரிதோ கடந்து தூயவடாம் பிரகலாதனை மறித்து நரசிம்ம அவதாரோ ஹரே நரசிம்ம அவதாரம். எத்தனை அவதாரங்கள் சுவாமி பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்மளை காப்பாற்ற அத்தனை வேலை இருக்கிற பெருமாள் தன்னுடைய சைன்யத்தை எல்லாம் ஒருத்தர் சேனாதிபதியில் ராஜாவே வச்சிருக்காரு. அவர் ரங்கராஜா, அவருக்கு ஒரு சேனாதிபதியா, சேனைக்கெல்லாம் முதல்வரா இருப்பார். அவர் விஸ்வக்ஷேனர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா. அவருடைய சந்நிதி இருக்கும் படி ஏறின உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த சந்நிதிக்கு பக்கத்திலேயே வராக பெருமாள் இருப்பார். வராகருடைய கஷேத்திரம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். திருப்பதி வராக கஷேத்திரம் தான். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோவில், அது பூவராக கஷேத்திரம்னே பேரு. இதெல்லாம் வராகபுரி, வராக பெருமாள் வாழக்கூடிய கஷேத்திரம். சிவபெருமானும் பார்வதியும் வராக கவச்சம்னு ஒரு பேசிட்டு பார்வதி தேவி கேட்க சிவபெருமான் உபதேசம் பண்ணிட்டு வராக கவச்சம். வராக பெருமாள் ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடிய பெருமாள், ஞான பிரான் வராகர். வராகமூர்த்தி அவருடைய சக்தியா இருக்கிறவள் வாராகி அப்படிங்கக்கூடிய அம்பாள். தஞ்சை பெரிய கோவில்ல வராகிக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது. ரொம்ப வெற்றிகள்லாம் கொடுக்கக்கூடியவள், சத்ருக்களை எல்லாம் அழிக்கக்கூடியவள். வராகி எப்படி அனுகிரகம் பண்ணுவானா, ஸ்வப்னத்துல வந்து அனுகிரகம் பண்ணுவான். ஸ்வப்ன வராகினே பேரு வராகி. கனவுல வந்து அம்பாள் காட்சி கொடுப்பாள். பன்றியினுடைய ரூபத்தில், பன்றி முகம் அம்பாள், வராக முகம். स्वप्नवराहिं उपास्महे, स्वप्नवराहिं उपास्महे, वैरिविनाशिनी उपास्महे, स्वप्नवराहिं उपास्महे, श्री वैरिविनाशिनी स्वप्नवराही அப்படின்னு அம்பாளுக்கு திருநாம். வராகமுகிம் சங்க சக்கரதரா. வராக பெருமாள் எப்படி ஒரு கோலமோ அதே கோலம் தான் வராகி. சங்க சக்கர கதை எல்லாம் கொண்டு எருமை மாட்டு மேலே ஏறி அனுகிரகம் பண்ணக்கூடியவள் வராக பெருமாளுடைய பாரியையான வராகி தேவி. அவள் 6வது திருக்கோலம். அடுத்து 7வதா இருக்கிற அம்பாளுக்கு சாமுண்டா அப்படின்னு திருநாமம். சண்டன் முண்டன்கிற 2 ராட்சசன அம்பாள் சம்ஹாரம் பண்ணிருக்காங்க. சாமுண்டி அப்படின்னு பழனி மலை எல்லாரும் பேர். பழனியில மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பார் கீழே அடிவாரத்துல. எல்லாத்துக்கும் பழனி அப்படி இமேஜின் பண்ணி எல்லாரும் பேச்சு. விநாயகர் சன்னதி ஒன்று இருக்கும் கீழே அடிவாரத்துல, மலை படி ஏறதுக்கு அப்படி 2 பக்கமும் தரிசனம் பண்ணிருக்கலான்னு தெரியாது. ஏன்னா உள்ள இருக்கும் அந்த சன்னதி. அது யாருமே கவனிக்க மாட்டோம். எல்லாரும் முருகனை போய் பார்க்கணுங்கிற பிஸியில மலை ஏறுவோம். அது பழனி எப்ப போனாலும் ஒரு அவசரத்துல தான் போவோம். பழனி சீக்கிரத்துல போயிட்டு சீக்கிரத்துல இறங்கணும் அப்படின்னு. மலை ஏறதுக்கு முன்னாடி பழனியில எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு தடவை எத்தனை தடவை தான் மலை ஏறினாலுமே ஒவ்வொரு தடவை ஏறும்போது புதுசா இருக்கும் பழனி மட்டும். அழகா நெல்லை தாசன் ஒருத்தர் பாடுற முருகனை பத்தி.
அருள் காட்சி சுவாமியாக ஞானபாதருள்வாய் குகதேசன் முகனே ஞானபாதருள்வாய் குகதேசன் முகனே எந்த நாளும் உன்னை மறவா வரும் நீ தருவாய் ஞானபாதருள்வாய் குகதேசன் முகனே எந்த நாடும் உன்னை மறவா மரம் நீ அருள்வாய். முருகன் அப்படி பழனியில இருக்காரு. அவர் சந்திக்கிறதுக்கு, அவரை தரிசனம் பண்றதுக்கு சின்ன குழந்தை. குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எதை தடுதாட்கொள்ள என்று நதுள்ளோம் மேவியபடி உரும் வேலவா முருக மேவிய படி ராகத்துக்கே சண்முகப்பிரியான முருகனுக்கு ரொம்ப பிக்சர் ஆகும். மேவிய வழி வேலவா வேலவா போற்றி தேவர்கள் சேனாதிபதியே போற்றி என் புறமகள் மணமகள் போவே போற்றி குறமகள் மணமகள் போவே போற்றி தினோ மிகுதுயல போற்றி இடும்பாயதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா கந்தா போற்றி கந்தா கந்தா போற்றி வெற்றி புனையோ மேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கு போரரசே மயில் நடமிடுவோய் மலர் அடி சரணோ 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 சரவண பவ சரவண பவ சரவண பவ சரவண பவ ஓம் சரணோ சரணோ ஷண்முகா ஷண்முகா சரணோ ஆறுபடை வீடுகளில் அழகோவியோ ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியோ ஆறுபடை வீடுகளோ ஏறுமையில் குள்ளம் எங்களையோ பள்ளி குலவாரி கேட குலவில் சொல்லும் ஒரு போது கதிவேல அள்ளி தரும் உன்னை வள்ளல் குலவில் அன்பர் குலம் போட்டுமை பால ஆறுபடை வீடுகள் அழகோவியோ ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியோ முருகா 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 பழனி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் பார்த்தால் இவா ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா இருப்பா. 7வது நம்ம பார்க்க போற மூர்த்திகள் பைரவரும்
அவருடைய பத்னி சாமுண்டியும் காட்சி. இந்த பக்கம் பைரவ சுவாமி, இந்த பக்கம் ரொம்ப பெரிய விக்கிரம், பெரிய மூர்த்தி. யாரெல்லாம் பார்த்துக்கேன்னு எனக்கு தெரியல, இன்னொரு தடவை பழனி குறைச்சி கண்டிப்பா பாருங்க. இந்த விநாயகர் இருக்க மலை படி ஏறுறோம் இல்லவா, ரெண்டு பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த சைடு பெரிய பைரவர் காலபை, ரொம்ப சாந்தமா பிரசாந்தமா இருப்பார் சுவாமி பைரவ சுவாமி. இந்த பக்கம் காளி சாமுண்டி, கையில மேல சூலத்தை தூக்கிட்டு அழகா சாமுண்டி இருக்கா, சிம்மத்து மேல சாமுண்டி. இந்த சைடு பைரவர். போன தடவை சாமுண்டியை மட்டும் தான் பார்த்தேன், இந்த தடவை குறைச்சதான் பழனிக்கு ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சு. பழனிக்கு போறதுனாலே ஒரு அவசரமா தான் போறது எப்போதுமே. அதுலயும் இந்த தரிசனம் கண்டிப்பா எல்லாரும் பார்த்துக்கணும். சாமுண்டி ரொம்ப முக்கியமான அம்பாள். காளைன்னு வழிபடுறோம், சாமுண்டி தான் காளி. அவ்வளவு அழகா இருக்கா இந்த காளியானவள். எல்லாத்துக்கும் காளின்னா மங்களத்தை கொடுக்குறவள் அர்த்தம். பத்ரகாளின்னு பேரு, மங்கள காளி அவள். பத்ரன்னா மங்களம்னு, பலபத்ரன்னு சொல்றான் பலராம சுவாமி, மங்களகரமானது. ஆனா பலபத்ரங்கிற மாதிரி பத்ரகாளி அவள் பெரிய கிருப பண்ணக்கூடியவள். இப்படி எல்லாம் சொல்றான். பத்ரகாளிங்கிற நாமம், பகமாலினிங்கிற நாமம். இதுக்கப்புறம் 15 அம்பாள் திதி நித்யா தேவதைகள்னு நித்யக்லீனா, மகா காமேஸ்வரி, மகா வஜ்ரேஸ்வரி, நித்யா, சித்ரா, பகமாலினி போன்ற அம்பாள்லாம் அம்பாளை சுத்தி லலிதா பரமேஸ்வரி சுத்தி இருக்கான். லலிதையினுடைய சரித்திரத்தை சொல்றா. தேவர்கள்லாம் கூடி இருந்து யாகம் பண்ற சமயத்துல யஜ்யத்துல இருந்து பரதேவத்தையா அவ்வளவு அழகா நெருப்பு மாதிரி ஜொலிச்சுட்டு அப்படியே அம்பாள் வெளியில வராளா, அவளைத்தான் லலிதான்னு சொல்றா. 4 கரங்களோட அம்பாள் இருக்கா. ஒரு பெரிய கரும்புவில் பஞ்சபானம் பாசம் அங்குஷம்னு 4 கரங்கள்ல வச்சுட்டு லலிதையானவள் அப்படி அவதாரம் பண்றா. அவதாரம் பண்ணி பண்டாசுரங்கிற ராட்சசனை போய் சம்ஹாரம் பண்றதுக்காக அவ்வளவு அழகா ஒரு ரதத்துல ஏறி போராளாம். மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரதர்ஷிதாங்கிறா லலிதா சகஸ்ரநாமத்துல. மகா கணேசனை ஒரு மடியில வச்சுக்கிறாளாம். பாலா திரிபுர சுந்தரின்னு தன்னுடைய சக்தினாலே ஒரு அம்பிகையை உண்டாக்குறாளாம். அவளை இன்னொரு மடியில வச்சுக்கிறாளாம். பாலா திரிபுர சுந்தரி ஒரு மடியில, பிள்ளையார் ஒரு மடியில, 2 பேரோடையும் யுத்தத்துக்கு போராளாம். ஒரு ஆண் கிடையாது அந்த யுத்தத்துல, அத்தனை பேரும் ஸ்திரீகள் தான். பிள்ளையாரையும் முதல்ல நமஸ்காரம் பண்ணாம தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது. விநாயகரை நமஸ்காரம் பண்ணாம எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கப்படாது. அதனாலதான் ஜெயகோஷமாவது சுவாமிக்கு ஒவ்வொரு உபன்யாசையும் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் அப்படின்ட்டாலே முடிஞ்சு. பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம், ஜெயங்கள் உண்டாகும் சொல்லணும். விநாயகர் விக்னேஸ்வர சுவாமி, அவரை நமஸ்காரம் பண்ணிக்காம எல்லா ஸ்திரீகள் தானே இருக்கணும். பிள்ளையார் புருஷராச்சே, ஆனாச்சே, அவர் அழைச்சுன்னு போகக்கூடாதுன்னு வந்துட்டாலும். பிள்ளையார் கேட்கிறாருமா, சண்டைக்கு போறியே நான் அழைச்சுன்னு போ அப்படிங்கிறாரு பிள்ளையார். நீ எல்லாம் வேண்டாம்பா, அப்பாவோட ஆத்துல சமத்தா இருக்கணும், அம்மா போய் சண்டை போட்டு வந்து வேணும். லலிதா பரமேஸ்வரி கிளம்புறாளாம். பிள்ளையார விட்டுட்டு போனதுனால ஒரு விக்னம் உண்டு வருது. சண்டை ஆரம்பிக்கலாம்னு எல்லாம் ரெடியா இருக்கிற சமயத்துல பந்தாசுரம் வந்து நிக்கிறான். தேரை விட்டு திடீர்னு கீழே இறங்கி நாங்க அம்பாள் நினைச்சுடாள். அப்பவும் அவளுக்கு கருணை ஜெகன்மாதாவுக்கு. ஓ, பண்டாசுரம் கீழே இறங்கி சரணாகதி பண்ண போறேன்னு அம்பாள் கருணையோட நின்னான். யுத்தம் கோபம் எல்லாம் போயிடுத்தான் அம்பாளுக்கு. அவ்வளவு கருணை அம்பாளோட கருணை. என்ன தேரை விட்டு இறங்குறானே, அவன் நமஸ்காரம் பண்ணிடுவானோ, அவனுக்கு கிருப பண்ணணுமே, நான் அழிக்கப்படாதுன்னு மகா விரோதியா இருந்தாலும் அவன் தேரை விட்டு இறங்கினான்னு வந்து சாந்தம் பண்ணிட்டான் அம்பாள். அவன் என்ன பண்ணான்னா, அவன் அது ஒரு டாக்ட் ஃபாலோ பண்றான், ட்ரிக் பண்றானா. கீழே இறங்கி வந்து காலால ஒரு சக்கரத்தை வரைஞ்சான். இந்த சக்கரம் அப்படியே எழுந்து வந்து எல்லா சக்தி சைன்யத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டான். இங்க சண்டை போட வந்தவ அத்தனை பேருமே பெண்கள் தான். ஒரே ஒருத்தர் கூட ஆண் கிடையாது இந்த சண்டையில. எல்லாம் புடவை கட்டின்னு தான் வந்து சண்டை போடுறா. எல்லாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. மாதா காப்பாத்து, மாதா காப்பாத்து. அம்பாளோட நாமமே மாதாங்கிறது தான். அதனாலதான் முதல் நாமமே லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்ரீ மாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மாத்ரே 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 ரக்ஷமா ரக்ஷமா ரக்ஷமான்னு இந்த ஸ்திரீகள்லாம் அழுதுட்டு ஓடுறத பார்த்து ஜெகன்மாதா என் பிள்ளை கைலாசத்துல விட்டுட்டு வந்ததுனாலதான் இப்படி அழுது, விக்னேஸ்வரா நீ வா அப்படின்னு கூப்பிட்ட. கைலாயத்துல இருந்து சிரிச்சுட்டே விநாயக பெருமான் வந்து சக்கரத்துல ஏறி நின்னாரா. பொடி 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 பொடியா அந்த விக்ன யந்திரமானது பொடிஞ்சு போச்சான். விக்னம்னா கஷ்டத்தை கொடுக்குற யந்திரத்தை சுவாமி பொடிச்சு காமிச்சான். மகாகணேசன் பின்ன விக்ன யந்திர பிரஹர்ஷிதா. லலிதா சகஸ்ரநாமம். மகாகணேஸ்வராலே நிர்பின்னப்படுத்தப்பட்ட விக்ன யந்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவள் அப்படின்னா
விஷுக்ர பிராணஹரணா வாராகி வீரிய நந்திதா. விஷுக்ரன் ஒருத்தன் வந்தான், அவன் எதிரில இருந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். அம்பாள் வாராகின்னு ஒரு சக்தியை உண்டு பண்ணினா. இப்ப பார்த்தோம், இந்த வாராகி விஷுக்ரனை சம்ஹாரம் பண்ணினா. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. பண்டாசுரனோட குழந்தை வந்து சண்டைக்கு வந்தான். இவள் தன் குழந்தை பாலா திரிபுர சுந்தரியா இருக்குன்னா. பாலா திரிபுர சுந்தரி அவ்வளவு அழகான தெய்வம், கொஞ்சம் குழந்தை தெய்வம். குருவாயூரப்பன் எப்படி ஸ்ரீஹரி குழந்தையா இருக்கிற ரூபமோ, அம்பாளும் அப்படி பாலா திரிபுர சுந்தரியா வந்து கிருப பண்றா. அப்பேற்பட்ட கொஞ்சம் தெய்வமா பாலா திரிபுர சுந்தரி போய் பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்தித பண்டபுத்திரனை சம்ஹாரம் பண்றாளாம். பண்டாசுரனோட பையனை சம்ஹாரம் பண்றாளாம். அப்பேற்பட்ட அவளோட வீரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாளாம் ஜெகன்மாதா. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவனோட சூன்யகாங்கிற ஒரு நகரத்தோட சேர்த்து பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணி முடிச்சாளாம் ஜெகன்மாதா. எப்படி பரமேஸ்வரன் பெருசா தேர் கட்டிட்டு போய் திரிபுர அசுரர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய யுத்த மகோத்சவம் நடந்ததோ, அது மாதிரி ஒரு பெரிய சண்டை எல்லாம் முடிஞ்சு பெரிய ரிலீஃப் கிடைச்சது தேவர்களுக்கு. எங்க எல்லாத்தையும் ஜெகன்மாதாவான லலிதா பரமேஸ்வரி இவ்வளவு அழகா பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணி காப்பாத்திருக்கான்னு உடனே ஜெகன்மாதாவுக்கு விஸ்வகர்மாவனாலே ஒரு பெரிய மண்டபம், ஒரு பெரிய மாளிகையை உண்டாக்கி தரான், ஒரு நகரத்தையே உண்டாக்கி தரான், தங்க நகரம். அதுக்கு ஸ்ரீபுரம் அப்படின்னு திருநாமம். அதுக்கு மேப் போட்டு கொடுத்தாராம் விஸ்வகர்மா. அதுக்கு தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு. ஸ்ரீ சக்கரம் என்னன்னா ஸ்ரீபுரத்தோட மேப் தான் ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்தினுடைய உபாசனை ரொம்ப 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 சிறந்தது. 9 சுற்றுக்கள், 9 ஆவரணங்கள், நவாவரண பூஜைன்னு மேரு பூஜைக்கு. மேருங்கிறது என்னன்னா ஒரு ஸ்மால் வியூ ஆஃப் ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரத்தை சின்னதா பண்ணினா அதுக்கு பேரு மேரு. பெருசா இருக்குமாம் ஸ்ரீபுரம். அங்கதான் அம்பாள் இருக்காளாம். ஸ்ரீபுரத்திலே எல்லாத்துக்கும் நடுவிலே பராபட்டாரிகான் ஸ்ரீமத் லலிதாம்பிகையா அம்பாள் காட்சி தரான். அவளுடைய மகாத்மியங்கள் எல்லாம் சொல்லிண்டே வரா லலிதா சகஸ்ரநாமத்துல. சகல குணங்கள் கொண்டவள், சகல குணங்களும் இல்லாதவள்னு சொல்லி எல்லாம் சொல்லி நம்மளோட தேகத்துக்குள்ளே மூலாதார சுவாதிஷ்டான மதிப்பூர ஆக்ஞா விசுத்தி சகஸ்ரார சக்கரங்கள்லே அம்பாள் எப்படி ஒவ்வொரு நாமங்கள்லையும் காகினி ரூபதாரிணி, காகின்யம்பா சரோலினி, ராகினி உபதாரிணின்னு ஒவ்வொரு ரூபத்திலையும் அம்பாள் இருக்கிறது எல்லாம் சொல்லி லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப அழகா சொல்லி லலிதாவுடைய லாவண்ய வர்ணனை. அடுத்தது சௌந்தர்ய லஹரி. சௌந்தர்யம்னா முழு அழகு. ஆதிசங்கர பகவத் பாபாள் கைலாசத்துக்கு போறா. கைலாசத்துல பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியையும் சேவிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். பரமேஸ்வரன் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை சந்திரமௌலீஸ்வரர் நாமத்துல எடுத்து அப்படி கொடுக்கிறார் பகவத் பாபாள்கிட்ட. 5 லிங்கங்கள் கொடுக்கிறார். 5ஐயும் வாங்கிக்கிறார் ஆதிசங்கரர். சன்னியாசியானும் அதனால அந்த காஷாயத்துல அந்த லிங்கத்தை எடுத்து முடிச்சுக்கிறார். முடிச்சுட்டு பரமேஸ்வரன் உத்தரவு வாங்கிக்கிற சமயத்துல பரமேஸ்வரன் சொல்றார், சங்கரா நீ வேற யாரும் இல்லை, என்னோட சுரூபம் நீ. நான் என்னோட பாரியையான பார்வதியை பத்தி ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கேன், ரகசியமான கிரந்தம், அவளுக்கே தெரியாது. அந்த புஸ்தகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா பரமேஸ்வரன் சாக்ஷாத் பரமேஸ்வரன் தேவிக்கு கூட தெரியாம ரகசியமா எழுதின ஒரு கிரந்தம். அதை எடுத்து கிஃப்ட் பண்ற. 100 ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு கிரந்தத்தை எடுத்து அப்படி கொடுத்தார். இந்த கிரந்தத்தோட பேர் சௌந்தர்ய லஹரி. பரமேஸ்வரன் சௌந்தர்ய லஹரி சாக்ஷாத் சிவபெருமான் எழுதினது. அதை வாங்கிக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். சுவாமி பெரிய கிருபை பண்ணிடுறேன். அப்போ இது அம்பாளுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்காள். ஆனா வந்துட்டாளா பராசக்தி. ரொம்ப சந்தோஷம். சுவாமி நீங்க என்னை பத்தி எழுதினது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு அழகானது, அது எவ்வளவு சௌந்தர்யமானது, நாளைக்கு எப்படி பிராச்வல்யமா இருக்க போறதுன்னு பாருங்கன்னா அனுகிரகம் பண்ணினா இவர் வாங்கிட்டு வாசல்ல போனார். மறைச்சு 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 கொண்டு போனார். யாரும் இந்த பாத்துடாம எடுத்துட்டு போ சங்கரான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஆதிசங்கர் எடுத்துட்டு போறார். லிங்கத்தை காஷாயத்தை வச்சு கட்டினாரோனோ, இதையும் கட்டின்னு இருக்கிற மோனம் இவர் அப்படியே கையில் எடுத்துன்னு போறார். நந்தி பகவான் வாசல்ல இருந்தார். நந்தி காவலர் சிவாலயத்துக்கு. அவர் என்ன பண்ணினார்னா, என்னது என்னமோ எடுத்துட்டு போறாப்ல இருக்கே கைலாயத்துல இருந்து அப்படின்னு. இல்லையே ஒண்ணும் இல்லையே சுவாமின்னா. நந்தி பகவான் கையில அந்த ஏடுகள்லாம் கண்ணுல பட்ட உடனே ஒரு சண்டை போட்டுட்டார் நந்தி பகவான் ஆதிசங்கரோட சேர்ந்து. மரியாதையா எல்லாத்தையும் கொடுத்துடுவோம்,
கைலாசத்திலிருந்து ஒரு துளி எதையும் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு இவர் கையிலிருந்து அந்த ஏடுகளை எல்லாம் நந்தி பிடிச்சு உருவ ஆதிசங்கர பகவத் பாதாள் நந்தி கிட்ட கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி மீட்டு வந்தது சில ஸ்லோகம். பாதி ஸ்லோகம் அப்படியே கைலாசத்துல நந்தி கிட்ட பெயர்ச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பரமேஸ்வரன் பிரத்யட்சமா வந்துட்டார். நந்தி என்னப்பா பண்ற, அவர் யாருன்னு தெரியாதான்னா, எனக்கு தெரியலையே சுவாமி, நன்னா முத்து பாரதி யாருன்னு. சங்கர சங்கர சாட்சா, இவர் வேற ஆள் கிடையாதுப்பா, சாட்சாத் கைலாசவாசன். ஆனா நான் பிடுங்கிட்டேனே சுவாமி. பிடுங்கின்றது பிடுங்கின்றதாவே இருக்கட்டும். சங்கரா நீ போய் மீதி ஸ்லோகங்களை மட்டும் எழுதுன்னா ஆதிசங்கர பகவத் பாதாள் மீதியை மட்டும் எழுதினார். மொத்தம் 100 ஸ்லோகங்கள் பூர்ணமா சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற நாமத்துல. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதோ ந ச தேவோ தேவம் ந கலு குச்சலஹ ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாம் ஆராத்யம் ஹரிஹரிஞ்சாதி பிரபி என்ன ஆரம்பிச்சு அவ்வளவு அழகா சௌந்தரிய லஹரி ஆதிசங்கர பகவத் பாதாள் இடங்களையும் நிறைந்து நம்மளை எல்லாத்தையும் குழந்தையதா ஏற்று கிருபா பண்ணின்னு இருக்கா. பண்ணினா இன்னைக்கு பல பேருக்கு குமரகுருபரருக்கு அனுகிரகம் பண்ணினா, காளிதாசருக்கு அனுகிரகம் பண்ணினா, பாரதியாருக்கு அனுகிரகம் பண்ணினா, அன்னைக்கு அனுகிரகம் பண்ணினா இன்னைக்கும் பல 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 பேருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இனிமேலும் அம்பாள் கிருபை பண்ண போறா. பேர்பட்ட அம்பிகைக்கு நம்ம நமஸ்காரங்களை எல்லாம் தெரிவிச்சுட்டு அந்த ஜெகன்மாதா நம்மளை ரட்சிக்கணும். பராசக்தியான அம்பிகை நமக்கு கிருப பண்ணணும். ஆதி பராசக்தி மங்களம் மாதா லலிதா திரிபுரைக்கு சுப மங்களம் தேவாதி தேவிக்கு ஜகன் மங்களகாரகிக்கு ஸ்ரீராதிநாதன் அவன் சோதரிக்கு அடங்காதி பிரகாசத்திக்கு ஜய மங்களம் மகா லலிதா திரிபுரைக்கு சுப மங்களம் ஆதி பராசக்திக்கு ஜய மங்களம். மங்களம் ஜகன்மாத்ரே த்வம் மங்களம் திரிபுர சுந்தரி கல்யாணி ஜனனி துர்கா கதம்ப வனவாசினி காமேஸ்வரி மகாமாயா காமேஸ்வரி மகாமாயா மங்களம் மங்களம். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஏற்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில இல்ல ஒரு அழகான பொழுது ஆவணி மாசத்திலே அம்பாளுடைய கிருபைய பரிபூர்ணமா. ஆவணி மாசம்ங்கிறதே காயத்ரிக்கு ரொம்ப உரித்தான மாசம். இந்த மாசத்துல அம்பாளோட கிருபையினால இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த டைம் பயனுள்ள நேரமா போகணும் அப்படின்னு சிவசக்தி ஆன்மீக சபை ரொம்ப அழகா இந்த இடத்துல கூடி இத்தனை பக்தர்களும் இங்க வந்து ஆண்டாள் சொன்ன மாதிரி கூடி இருந்து குளிர்ந்து அனுபவிச்சு அழகா ஆனதுக்கு எல்லா பக்த கோடி பெருமக்களுக்கும் கஸ்தூரிபாய் காந்தி மகளிர் நல்வாழ்வு சங்கம், சிவகாசி சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் அமைப்பு இணைந்து நடத்தக்கூடிய அழகான இந்த சிவசக்தி ஆன்மீக சபை மேலும் 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 பர்வதியான அம்பிகையினுடைய கிருபையினால பெரிய ஒரு நல்ல நிலையை அம்பாளோட கிருபையினால உச்சமான ஒரு ஸ்வரூபத்தை எடுத்து விஸ்வரூபமா இருக்கணும். அதுக்கு தேவியானவள் கிருப பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வம் சக்திமயம். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். சாத்தியம் பார்ப்பது துணிச்சாலும் What
கைவினை பிரளகிட